சொத்து வழக்கின் இறுதி தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள நிலையில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்காக யாரும் அபராதம் கட்ட தேவையில்லை என்று சட்ட வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். உச்சநீதிமன்றம் அண்மையில் வழங்கிய சொத்து வழக்கு தீர்ப்பில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணமடைந்து விட்டதால் தண்டனையில் இருந்து விடுவித்திருந்தது. ஜெயலலிதாவிற்கு சிறை தண்டனை மற்றும் அபராதம் இல்லை என்பதே அதன் பொருள் என கூறப்பட்டது. ஆனால் ஜெயலலிதாவின் அண்ணன் மகன் தீபக் தனது அத்தைக்கு விதிக்கப்பட்ட 100 கோடி ரூபாய் அபராதத்தை தாமே செலுத்தப் போவதாக அறிவித்திருந்தார். தந்தி டிவியின் தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டேவிற்கு தொலைபேசி மூலம் அளித்த பேட்டியில் அதனை உறுதிப்படுத்தியிருந்தார். வணக்கம் திரு தீபக். திடீர்னு இப்போ 2-3 விஷயங்கள் நீங்க சொல்லியிருந்ததா ஊடகங்கள் எல்லாம் செய்தி வெளியானது, அதை பற்றி தெளிவு பண்ணிக்கலாம்னு பார்க்குறேன். ஒன்று, நமக்கு தெரிந்த தகவலின் அடிப்படையில் 100 கோடி ரூபாய் அபராதம் என்பது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவோ அவருடைய உறவினர்களோ கட்ட தேவையில்லை, அவர் இறந்திருப்பதனால அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. அவங்களுக்கு அபராதம் 100 கோடி ரூபாய் கட்ட வேண்டியது இல்லைன்னு. ஆனா நீங்க 100 கோடி ரூபாய் அபராதம் கட்ட தயார்னு சொல்றீங்களே, என்ன விஷயம்? சந்தோஷம் தான். அது நீங்க சொல்ற விஷயம் எப்படின்னா எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கு. சோ நீங்க 100 கோடி ரூபாய் அபராதம் கட்ட வேண்டி இருக்கு அப்படிங்கறதுல உறுதியா இருக்கிறீங்க. அந்த 100 கோடி ரூபாய் அபராதம் நீங்க கட்டுறதுக்கு தயாரா இருக்கிறீங்க? தயாரா இருக்கேனே. ஆனா அந்த டைம் கேட்டேனே, ஒரு மாசம் 2 மாசம் டைம் கேட்டேனே. சரிங்க. 100 கோடி ரூபாய் நீங்க எப்படி ஏற்பாடு பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதை சொல்ல முடியுமா? ஏன்னா இது ப்ராப்பர்ட்டி 6 ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு. ஸோ ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் நான் பிளட்ஜ் பண்றேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் மூலியமா கேட்கிறேன். அந்த ப்ராப்பர்ட்டிலாம் உங்களுடைய பேர்ல இருக்கக்கூடியதா, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பேர்ல இருக்கக்கூடியதா? மறைந்த முதலமைச்சர் எங்க அத்தை பேர்ல தான் இருக்கு. ஓகேங்களா? அது லீகல் ஹேரா எனக்கும் தீபாக்கும் தான் வரும். ஓகேங்களா? ஸோ என்னோட ஷேரை ஒண்டி தானே நான் பிளட்ஜ் பண்றேன். சோ மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய பேர்ல இருக்கக்கூடிய சொத்துக்களுக்கு போகாம நாங்க, அதாவது ஆக்ஷன் போகாம அசிங்கப்படுத்த விடாம நாங்க பாத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நாங்க அவங்க தப்பு பண்ணலன்றத நாங்க ப்ரூவ் பண்ணுவோம். நமக்கு கிடைச்ச தகவல் படி 91-96 சம்பாதித்த அந்த வழக்குல நேரடியாக தொடர்பு இருக்கக்கூடிய சொத்துக்கள் தவிர போயஸ் தோட்டம் இல்லம் உள்பட எதுவுமே அட்டாச் ஆகாது, பறிமுதல் ஆகாது அப்படின்னு வழக்கறிஞர்கள் சொல்றாங்க. உங்களுக்கு வழக்கறிஞர்கள் சொத்துக்கள் பறிமுதல் ஆகக்கூடிய வாய்ப்பு சொல்லிருக்காங்களா? வழக்கறிஞர் எவ்வளவு புத்திசாலி நம்ம பேசலாமா? போயஸ் கார்டனு, கிரேப் கார்டனு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்காங்க. ஆனா ஃபைனை கட்டலன்னா இப்போ A1ன்றவங்க யாரு? நீங்க எல்லாம் மொத்தமா சேர்ந்து A1 ஒருத்தங்களா ஆக்கிட்டீங்க. ஏன்னா தப்பே பண்ணாத ஒருத்தங்களை போயிட்டு இந்த மாதிரி ஒரு தப்புன்னு சொல்லிட்டீங்க. அவங்க அந்த ஃபைனை கட்டலன்னா அவங்களுக்கு பதில் அந்த 100 கோடி ரூபாய் ஃபைன் அவங்க வச்சிருக்காங்கல்ல, அதுக்கு பதில் அவங்க ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணிக்கிறதுக்கு அந்த கோர்ட்டுக்கு ரைட் இருக்கு. இதான் லா. இது உங்க அட்வொகேட் தெரியலன்னு நினைக்கிறேன், நீங்க கேட்கலாம். இந்நிலையில் தந்தி டிவியின் டெல்லி செய்தியாளர் அரவிந்துக்கு நேர்காணல் அளித்த மத்திய அரசின் முன்னாள் தலைமை வழக்கறிஞர் சோலி சுராப்ஜி ஜெயலலிதாவிற்கு கர்நாடக சிறப்பு நீதிமன்றம் விதித்த அபராத தொகையை கட்ட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் யாரையும் நிர்பந்திக்கவில்லை என்று குறிப்பிட்டார். But Supreme Court in the judgment, it has said that the appeals against A1 stand abated. So that does mean that does include also this fine and the sentence, or just the sentence of 4 years? I think only the sentence. To my mind, it is problematic, but I think the sentence, not the fine. Now Jayalalitha's former Tamil Nadu Chief Minister Jayalalitha's nephew, a person is saying that I am ready to pay 100 crore fine, but Supreme Court should give me at least 6 months time. Is it any way sensible in the court language? No, he can't do that. If he wants 6 months time, go to the Supreme Court and ask for it. The Supreme Court gives him, that's a different matter. But he can't just say, I'll go to the Supreme Court and ask for 6 months time. Where's the Supreme Court order gave him 6 months time? I think it's rather far-fetched. Can he pay on behalf of Jayalalitha? Does he have the right to pay on behalf of authority to pay the fine on behalf of Jayalalitha? Suppose he pays the fine, what happens? He doesn't get any rights. If he wants to pay the fine, okay, pay the fine. Very, very good. The exchequer will benefit. But he doesn't get any rights in that matter. ஜெயலலிதாவிற்கு பதில் யாரும் அபராதம் கட்ட தேவையில்லை என்று அடித்து சொல்கிறார் உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் ராகேஷ் திவேதி. The correct position in law will be that the acquittal, which was the acquittal judgment of the Karnataka High Court in regard to Jayalalithaa stands. And once the appeal in Supreme Court abates, then she remains acquitted. But there are also opinions saying that in criminal, only the criminal sentence of a sentence can be abated, but the civil liability of this 100
fine that she need to pay. But her nephew has also come up saying that I'm ready to pay that 100 crore fine. Should she pay that fine, or only the properties attached in the case will be confiscated by the court? No, as I said, that she remains acquitted. So there is no question of payment of any fine or the sufferance of any penalty. The fine is only a part of the penal provision. So once she remains acquitted, then there is no question of imposition of any penalty or sufferance of any imprisonment or anything. ஜெயலலிதாவிற்காக யாரும் அபராதம் கட்ட வேண்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்கிறார் சொத்து மேல்முறையீட்டு வழக்கில் கர்நாடக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சித்தார்த் லோத்ரா. That the 100 crore fine which had been imposed on Jayalalithaa cannot be collected from her estate now because she is no more available to pay it, and the properties, if there were any private properties other than the properties which are subject matter of this prosecution, those will remain outside the fold of the Supreme Court decision. I don't think there is any necessity for anybody to pay any fine because as we have noticed, the appeals have abated. The challenge of the Karnataka government has become a nullity because of her death, and that challenge having ended as abated, there is no consequence of a conviction to her, there is no consequence of a fine to a dead person, and therefore no question of recovery of any 100 crores from a deceased person or from the assets left behind by her.